நெல்லை மனோன்மணிசுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்குது. அங்கே வந்து முதுகலை எம்எஸ்சி முன்னாலே இருந்துச்சு, இப்போ அதை எம்ஏயாக மாற்றிருக்காங்க. முதுகலை குற்றவியல் பாடப்பிரிவு அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது. நான் அந்த பல்கலைக்கழகத்தை தான் 2007லேருந்து 2009 வரைக்கும் எம்எஸ்சி படித்து முடித்தேன். இதுக்கு முன்னால் சென்னையில் இருந்துச்சு, சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்துச்சு. திருநெல்வேலியில் நாங்குநேரில் ஒரு கல்லூரியில் மட்டும் இளங்கலை படிப்பு இருந்துச்சு. இப்போ நிறைய கல்லூரிகளில் இளங்கலை ஆரம்பிச்சிட்டாங்க, சென்னையிலையும் திருநெல்வேலியும், இன்னும் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி திருச்சியிலலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். நிறைய கல்லூரிகள் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை தான் இந்த குற்றவியல் துறை. இந்த குற்றவியல் துறையில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, சட்டம், குற்றம்னா என்ன, குற்றத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி குற்றம் இந்த சமூகத்தில் வந்து குற்றத்தை குறைக்கிறது, அது ரிலேட்டடான சட்டங்கள் என்ன, சட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரணும், என்னென்ன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான என்னென்ன பின்னடைவுகள்லாம் அதில் நம்ம சந்திக்கிறோம், குற்றத்தை தடுக்கிறதுலையோ குற்றங்களை விசாரணை செய்வதிலையோ அதை நீதிமன்றங்களில் அணுகக்கூடிய விஷயங்கள்லையோ தீர்ப்புகள் விஷயங்கள்லையோ அந்த சிறைக்குள்ளே போகிறாங்கல்ல, சிறைங்கிறத கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க கிரிமினாலஜி டேமில். இப்போ அங்கேயோ வந்து என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படுது, என்னென்ன நடைமுறைகள் இப்போ இருக்குது, இதை எப்படி அட்வான்ஸ் பண்ணி கொண்டு வரலாம், இதன் மூலமாக வந்து ஒரு நல்ல சமூகத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இதுதான் அந்த குற்றவியல் துறையோட நோக்கம். இது ஒரு டிசிப்ளினாக கொண்டு வராங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் சில ஆண்டுகளில் டிஎஸ்பிக்கு ப்ரொஃபென்ஷியல் கொடுக்குறாங்க, சில ஆண்டுகளில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இப்போ குரூப் 2ல் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து ப்ரொஃபென்ஷியல் போட்டிருக்காங்க, சில ஆண்டுகள் போடுறாங்க, சில ஆண்டுகள் போட மாட்டேங்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து சோஷியாலஜிக்கோ சைக்காலஜிக்கோ இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு உரிமை குற்றவியல் துறைக்கு இல்லை அப்படின்னாலும் இது வளர்ந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் இதுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த குற்றவியல் துறை இருக்குல்ல, நம்ம முன்னால் சொன்ன மாதிரி இந்த குற்றவியல் துறை குற்றங்கள் இந்த சமூகத்தில் எப்படி எப்படிலாம் நடக்குது, குற்றங்களை எப்படி தடுக்கலாம், ஒரு மனிதன் எப்படி வந்து நார்மலாக இருக்கணும், அப்நார்மலாக இருக்கக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மனிதனை அப்நார்மலாக மாற்றுகிறது, அப்போது குற்றங்களை தடுக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்க முதல்ல குற்றம் செய்யாத நபர்களாக இருக்கணும்ல, அங்கே தான் நம்ம வர்றோம். இப்போ இந்த குற்றவியல் துறையில் இருந்த ஆசிரியர்கள், நான் முதுகலை படிக்கும்போது இந்த ஆசிரியர்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கும். நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு முரண்பாடு. அப்போ அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2008ல் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விக்டிமாலஜி அண்ட் விக்டிம் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. விக்டிமாலஜிங்கிறது பாதிக்கப்பட்டவங்களை பற்றி படிக்கிறது, ஒரு பக்கம் கிரிமினாலஜிங்கிறது குற்றம் பண்ணுறவங்களை பற்றி படிக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து அந்த குற்றத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு வந்து விக்டிமாலஜி. அது இப்போ தான் அந்த ஃபீல்டும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி ஒரு 15-20 ஆண்டுகள்லாம் போச்சு அப்படின்னா அது ஒரு தனி டிசிப்ளினாக, ஒரு தனி பாடமாக அது டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகள் குறித்தே பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாளாக வந்து கிரிமினல் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருந்து இன்னொரு சைடில் விக்டிம் அவங்களோட நிலை என்ன, அவங்களை எப்படி ரெஸ்ட்ரைட் பண்ணுறது, அவங்களை எப்படி ரெக்கவரி பண்ணி எடுக்கிறது அவங்களோட பாதிப்புலேருந்துங்கிறதெல்லாம் இப்போ தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு தனித்துறையாக வந்துட்டு இருக்கு. இப்போ இது தொடர்பாக ஒரு பிஜி டிப்ளமோ கோர்ஸ் வந்து 2008ல் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த 2008ல் அறிமுகப்படுத்தும் அது வந்து 5 வருடம் பல்கலைக்கழக மானியக் குழு அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த 5 வருஷத்துக்கு. அதில் ஒரு ரீடர் கேட்டகரிலையும் லெக்சரர் கேட்டகரிலையும், இப்போ அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு அதை சொல்லுவோம். இந்த கேட்டகரியில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரை அப்பாயின்ட் பண்ணி கிளாஸஸ் வந்து ரன் பண்ணணும் 5 வருஷம் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் தொடர்ந்து ரன் ஆச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டியோட ஓன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லையோ இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்லேயோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரீட்டைன் பண்ணி கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டோட அது அந்த கோர்ஸ் வருது. அந்த கோர்ஸுக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த பணி நியமனத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் பணிக்கு வந்தவர் சையத் உமர் ஹத்தாப் அப்படின்னு சொல்லி சென்னை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர் இங்கே வந்து வேலைக்கு வர்றாரு. இதே நேரத்தில் கோஸ்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் 2 உதவி பேராசிரியர்கள் லெக்சரர்ஸ் வந்து பணிக்கு எடுக்கப்படுறாங்க. 2008ல் இது நடக்குது. இப்போ 5 வருடங்கள், இந்த 5 வருஷமே இந்த கோர்ஸ் ஒழுங்காக நடக்கல. அந்த கோர்ஸ் தொடங்கும் போதே இந்த கோர்ஸில் உள்ள நிறைய முறைகேடுகள் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு நிறைய புகார்கள் போயிருக்கு. அதில் ஒரு புகார் நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இதில் நிறைய கிராஸ் வயலேஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணதுலையும் இந்த கோர்ஸில் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் அப்பாயின்ட் பண்ணதுலையும் நிறைய கிராஸ் வயலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அது தொடர்பான விசாரணைகள்லாம் இப்போ நடந்துச்சு. இந்த கோர்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கோர்ஸ் வந்து ஒழுங்காக ரன் ஆகலை. 1 வருஷமோ 2 வருஷமோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க. எம்ஃபில் 1 வருஷம் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். பிஜி டிப்ளமோவும் 1 வருஷமோ 2 வருஷமோ நடத்தினாங்க. பாக்கி இந்த கோர்ஸ் நடக்கவே இல்லை. இப்போ இந்த கோர்ஸே நடக்காமல் இந்த பணத்தை வந்து யூஜிசிலேருந்து இவங்க வாங்கி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. இது தொடர்பாக பல்கலைக்கழகத்துக்கும் டெல்லி யூஜிசிக்கும் ஆர்டிஐ போட்டு தகவல் கேட்டால் அவங்க தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது இவ்வளோ ஃபைட் பண்ணியும் தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பணம் எவ்வளோ பெறப்பட்டது, எப்படி செலவு செய்யப்பட்டது இந்த பணம் அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது வேலைக்கு வந்தார் இல்லையா சையத் உமர் ஹத்தாப் அப்படிங்கிற அந்த நபர், அவர் தான் இப்போ இந்த குற்றவியல் துறையோட தலைவராக அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த விக்டிமாலஜி கோர்ஸில் அப்பாயிண்ட் ஆன ஒரு நபர் எப்படி இப்போ குற்றவியல் துறைக்குள்ள ஒரு நிரந்தர பணியாளராக ஆசிரியராக உதவி பேராசிரியராக இருக்கார் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா
குற்றவியல் துறையில் ஒரு வேகன்சி ஃபில்அப் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்கணும். கடைசியாக 2007 அந்த 100 பாயிண்ட் ரோஸ்டர் சிஸ்டம் இருக்கும்போது ஒரு பெண் ஆசிரியரை, உதவி பேராசிரியரை அந்த பல்கலைக்கழகத்தில் பணி நியமனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2016 வரைக்கும் அந்த குற்றவியல் துறைக்குன்னு சொல்லி உதவி பேராசிரியருக்கு எந்த விதமான காலி பணியிட அறிவிப்புகளுமே வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த விக்டிமாலஜி கோர்ஸுக்குள்ள இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்குள்ள ஒப்பந்த அடிப்படையில் வந்த சையத் உமர் ஹத்தாப் இப்போ இந்த துறைக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்குள்ளதான் உள்ள விதிமுறைகள் தான் நம்ம பேச போறாங்க. இந்த பல்கலைக்கழகம் என்ன பண்றாங்க, 2014 ஒரு நிதிக்குழு கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த நிதிக்குழு கூட்டத்தில் இந்த சையத் உமர் ஹத்தாப் அப்படிங்கிற நபரை நாங்கள் வந்து இந்த குற்றவியல் துறையில் ரெகுலரைஸ் பண்ணுறோம். ஹிந்தி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகிருக்கு. அந்த போஸ்ட்டை GT10 அந்த டேனை அப்படியே தூக்கி இங்கே போட்டு நாங்கள் அந்த டேனுக்குள்ளே சையத் உமர் ஹத்தாப்பை ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் போட்டு அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போஸ்ட்டுக்குள்ளே சையத் உமர் ஹத்தாப்பை புட்டப் பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. இப்போது 2008 அவர் பணியில் சேர்றாரு ஒப்பந்த அடிப்படையில். 2013 அவரோட பணிக்காலம் முடியுது 5 வருடம். 2014 தான் நிதிக்குழு இவங்க தீர்மானத்தை கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு வருட காலம் அவர் எப்படி வேலை பார்த்தாரு, எப்படி அவருக்கு பல்கலைக்கழகம் சம்பளம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். இதே சையத் உமர் ஹத்தாப் இந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னை இந்த விக்டிமாலஜி அண்ட் விக்டிம் அசிஸ்டன்ஸ் கோர்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே ரெகுலரைஸ் பண்ணணும், பெர்மனன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் அந்த கோஸ்டல் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த துறையில் இருந்தும் ஒருத்தர் வந்து என்னங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரெகுலரைஸ் பண்ணணும், இந்த யூனிவர்சிட்டியில் என்ன ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாரு. இப்போ இந்த சையத் உமர் ஹத்தாப் போட்ட வழக்கை வாபஸ் வாங்குறாரு உயர்நீதிமன்றத்திலிருந்து. இவர் அப்படியே கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உட்கார வச்சுட்டாங்க. 2008 இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 2013 5 வருஷம் முடியுது. 2014 ஃபினான்ஸ் கமிட்டி வந்து சரி ஒரு அப்பாயின்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோஸ்டல் எக்கனாமிக்ஸில் ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தார் இல்லையா, அந்த வழக்கு விவகாரத்தை பார்க்கும்போது அவர் வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி பல்கலைக்கழகம் நெருக்கடி அதிகமாக கொடுக்குது. பணி நியமனம் பண்ண மாட்டோம், நீங்கள் இப்போ கிளம்பிடலாம், ஆனால் வழக்கையும் வாபஸ் வாங்கன்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்குது. அவர் கூட வேலை பார்த்த ஒரு நபர் வந்து போங்கடான்னு சொல்லி நாசமாக போங்கன்ட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ இவர் தொடர்ந்து ஃபைட் பண்ணுறாரு அந்த வழக்கை போட்டு. இவருக்கு என்ன ஒரு நெருக்கடி வருது அந்த கோஸ்டல் எக்கனாமிக்ஸில் வழக்கு போட்ட நபருக்கு அப்படின்னா, அவர் தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாரு. 2015 பின்பாக ஆய்வுக்கட்டுரையை முடிக்கிறாரு. அந்த முனைவர்பட்ட ஆய்வுக்கட்டுரையை அதை சப்மிட் பண்ணுறதுக்காக பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது பல்கலைக்கழக ஆய்வுத்துறையிலேருந்து சொல்கிறாங்க, நீங்கள் அந்த வழக்கு போட்டிருக்கிறதுனால உங்களோட அந்த அட்மிஷன் ஃபைல் எல்லாமே, PhD அட்மிஷன் ஃபைல் எல்லாமே லீகல் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் இப்போ போய் அந்த கேஸை விட்ரால் பண்ணிட்டு வந்தால் தான் அது மறுபடியும் ரிசர்ச் செக்ஷனுக்கு வரும், இல்லைனா நீங்கள் தீஸ் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுத்து, அட்லீஸ்ட் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து ஃபைட் பண்ணி நம்ம வாழ்க்கையை வீணாக்கிறத விட வேறு ஏதாவது கல்லூரிகளுக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு மேலே போராட முடியாது அப்படின்ட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு தீஸ் சப்மிட் பண்ணி PhD அவார்டையே அவர் போயிட்டார். ஆனால் இந்த சையத் உமர் ஹத்தாப் நிரந்தரமாக்கப்பட்டு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார். இப்போ இந்த ஜஸ்டிஸ்ங்கிறது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. இப்போ இந்த கோஸ்டல் எக்கனாமிக்ஸில் அப்பாயிண்ட் ஆன 2 பேரையும் ரெகுலரைஸ் பண்ண முடியாது, பணி நிரந்தரம் பண்ண முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, அதனால் நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளின அந்த பல்கலைக்கழகம் எப்படி இந்த சையத் உமர் ஹத்தாப்பை மட்டும் பணி நிரந்தரம் செய்து உள்ளே வச்சாங்க? அப்போ ஒரே நடைமுறைகளில் உள்ள வந்த 3 பேராசிரியர்களில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னும் 2 பேருக்கு வந்து வேற மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறது ஒரு அந்த 2 பேருக்கும் பெரும் அநீதி இழைக்கப்பட்ட மாதிரி பார்க்கலாம். சரி, இது நீதியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சையத் உமர் ஹத்தாப்பை வந்து பணி நிரந்தரம் செய்து நீதியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒவ்வொரு துறையும் ஒரு யூனிட்டாக இருக்கும். அந்த ரோஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, இடஒதுக்கீட்டு முறையை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கேடர்லையும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தனியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அசோசியேட் ப்ரொஃபஸர் தனியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ரொஃபஸருக்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நான் டிரான்ஸ்ஃபரபிள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியாது. ஒரே துறைக்குள்ள உதவி பேராசிரியரில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை GTயோ SC MPCயோ உதவி இணை பேராசிரியருக்கு மாற்ற முடியாது, இணை பேராசிரியரில் உள்ளதை பேராசிரியருக்கு மாற்ற முடியாது, பேராசிரியரில் உள்ளதை உதவி பேராசிரியருக்கு மாற்ற முடியாது. அதே மாதிரி இன்னொரு துறையில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் டேனையும் இன்னொரு துறைக்கு மாற்ற முடியாது. ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது, இப்போ வந்து ஹிந்தி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் சாங்ஷன் ஆகிருக்கு, பட் அந்த போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் அதை என்ன பண்ணுவோம்னா வேக்கண்ட் போஸ்ட்டாக காமிச்சு, இப்போ இது ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு அரசு கல்லூரியில் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க, அதில் 30 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த 30 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு சட்டமன்றம் வரைக்கும் அது போய் விவாதமாக்கப்பட்டு இவ்வளோ பணி நியமனங்கள் வந்து காலியிடங்கள் வந்து உருவாயிருக்கு, இந்த காலி இடங்களை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடக்கணும். அந்த மானியக்குழு விவாதம் பண்ணுவாங்கல்ல, அதில் விவாதம் நடந்து இத்தனை போஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் இவ்வளோ இருக்குது, அதனால் நீங்கள் இத்தனை போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணிக்கோங்க, பாக்கி போஸ்ட்டை நீங்கள் டெம்பரரியாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது பல்கலைக்கழகங்களுக்கும் இது அப்ளிகபிள் தான்.
அப்போ பல்கலைக்கழகத்தில் ஏன்னா அரசு பணிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாட் ஓன்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை, வருவாய்த்துறை எல்லாத்துலேயுமே தான் அரசு துறையில். அப்போ இங்கே வந்து ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது, ஒரு ஆள் வந்து ரிட்டையர்ட் ஆகி போகிறாரு, எல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு, எல்லாம் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா அந்த போஸ்ட் வேக்கண்ட் போஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணப்படணும். மறுபடியும் அது வந்து அப்போ உள்ள நடைமுறையில் என்ன டேர்ன் வருதோ அந்த டேர்னில் அந்த வேக்கண்ட் போஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கால் ஃபார் பண்ணி ஒரு ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து அதில் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கணும். இதான் நடைமுறை. அப்போ எந்த அடிப்படையில் இவங்க வந்து ஒரு போஸ்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து அதில் வந்து இவர் உட்கார வச்சாங்க. ஒருவேளை அப்படி கொண்டு வரதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும், ப்ரொவிஷன் கிடையாது, அப்படி இருக்குங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்தாலுமே அந்த போஸ்ட்டை வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து அதை நோட்டிஃபை பண்ணி இந்த இடத்துல இந்த ஜிடி போஸ்ட்டை நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம், யார் யாரெல்லாம் வந்து இதில் விண்ணப்பிக்க வில்லியாக இருக்கீங்களோ விண்ணப்பிங்க, தகுதி அடிப்படையில் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்து அவங்க எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்த ஒரு நபரை அந்த இதுக்குள்ள வந்து புட்டப் பண்ணி உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் வயலேஷன். அது அரசியலமைப்புக்கே விரோதமான ஒரு பணி நியமனம். அது இந்த பணி நியமனத்தை முழுக்க செய்து கொடுத்தது அந்த துறையில் வேலை பார்த்த ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர். இப்போ இந்த ஜெய்சங்கருங்கிற நபர் ஆட்சி மன்ற குழுவில் இருந்து அந்த ஆட்சி மன்ற குழுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த அவர் ஆட்சி மன்றக்குள்ளே இருந்தபோது தான் பல விதிமீறல் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு. இப்போ இந்த பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப நிதி நெருக்கடியில் இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி போன பிப்ரவரி மாதம் துணைவேந்தர் வந்து பத்திரிகைகளில் உட்காந்து பேட்டி கொடுத்து புலம்பினார். நிதியே இல்லை சம்பளம் கொடுக்குறதுக்கு, அரசு எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்குது, பல்கலைக்கழக மானியங்களும் பணம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பினார். அது காரணம் என்னன்னா இந்த மாதிரி முறைகேடுகள் தான். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்கில் வந்து அப்ஜெக்ஷன் ஆகி நீங்கள் நிறைய விதிமீறல்களை பண்ணி நிறைய பேர் இஷ்டத்துக்கு ரெகுலரைஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்ணி சொந்தக்காரன் மாமன் மச்சான் அவ்வளோ பேரையும் போட்டு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து சட்டத்திற்கு விரோதமான, அதனால் வந்து நாங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம், முதல்ல கொடுத்த பணத்துக்கு நீங்கள் முறையான கணக்கு காமிங்க, இந்த முறைகேடாக வழங்கப்பட்ட சம்பளங்கள் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி நீங்கள் அதை மறுபடியும் யூனிவர்சிட்டியோட ஃபண்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த சையது மஹத்தாப்போட பணி நியமனம் நடந்து அவருக்கு சம்பளம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முழுக்க பேக் போனாக இருந்தது அந்த ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் குற்றவியல் துறையில் வந்து அப்போ உதவி பேராசிரியராக சீனியர் கிரேடில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் இப்போ இவர் வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். சரி, இப்போ சையது மஹத்தாப் ஒரு பேக்டோர் என்ட்ரிக்குள்ளே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய செல்வாக்கு பணபலத்தெல்லாம் பயன்படுத்தி பணி நியமனத்தை முறைகேடாக வாங்கி புறவாசல் வழியாக உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாரு. இன்றைக்கி ஒரு துறை தலைவராக இருக்கார். இந்த ஜெய்சங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு முழு உதவியும் பண்ணி ஒரு சட்டவிரோதமான பணி நியமனத்தை பல்கலைக்கழகத்துக்குள்ள குற்றவியல் துறைக்குள்ள பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. இதே ஜெய்சங்கர் தான் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுல நடந்த கிராஸ் வயலேஷன் சம்பந்தமாக பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு பல புகார்களை அளித்தவர். இதில் இன்னொரு பாலிடிக்ஸ் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். அந்த துறையில் இருந்த மற்ற பேராசிரியர்கள், அந்த துறையோட தலைவராக இருந்த திரு மாதவ சோமசுந்தரம் அப்படிங்கிற ஒரு நபரும் பியூலா ஷேயர் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர், இந்த 2 பேர் பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் துறையில் இருக்கிறாங்க, சீனியர் டீச்சிங் ஃபேக்கல்டிஸ். இந்த பணி நியமனம் அப்படிங்கிறது முறைகேடானது, சட்டத்திற்கு விரோதமானது, ஒரு குற்ற செயல் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் இதை கண்டுக்காமல் இருந்துட்டாங்க. இப்போ இந்த துறையில் இருந்த 4 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குற்றத்தை ஏற்றுக்கிறாங்க. இவர்களுக்கு குற்றவியல் பற்றி பாடம் எடுக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் என்ன தகுதி இருக்குது? இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு குற்றத்தை ஆதரிக்கிறாங்க, ஒரு குற்ற செயலை செய்கிறாங்க. இது இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டப்பட்ட பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கைக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயல். அது செல்வாக்கு இருக்குது, பணபலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இவரை ஏற்று உள்ளே வச்சுக்கிறாங்க அப்படின்னா, சட்ட விதிகளை மீறி சட்டத்திற்கு புறமாக உள்ளே வச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஐக்கியத்தனமான ஒரு விஷயம். அதை அவங்க பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து கிரிமினாலஜி வந்து சொல்லிக் கொடுத்து நம்ம சமூகத்தில் குற்றத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நல்ல சமூகத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பாடம் எடுக்கிறவங்க இவங்க தான், பாடம் எடுத்தவங்க இவங்க தான், எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இவங்க தான். அப்போ இந்த உமர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 2 பேரும் சீனியர் பீப்புள் 2 பேரும் ரிட்டையர்ட் ஆகி போகிறாங்க. ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் பல சிக்கல்களில் சிக்கி இங்கேருந்து தப்பிச்சு குஜராத்தில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஓடி போய் வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கேயும் ஒரு குற்றச்சாட்டில் மாட்டி இப்போ ஆசிரியராகவே இல்லாமல் அவர் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல். ஏன்னா பண்ண பாவம் ஒரு இடத்துல வந்து திருப்பி அடிக்கும்ல, அந்த மாதிரி அடித்தவர் இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் விட்டு இழந்து அவரை 0 ஆகி கடவுள் உட்கார வச்சிருக்காரு. இப்போ இந்த 2 பேரும் ரிட்டையர்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க, சீனியர் பீப்புள்ஸ். இப்போ இந்த துறையில் யார் டானா இருக்காருன்னா இந்த சையது மஹத்தாப் தான், அவர் முழு கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இந்த 2016 பணி நியமனத்தில் 2 பேரை பணி நியமனம் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க. அந்த சட்டவிரோதமான இடஒதுக்கீடை தவறாக ஃபிக்ஸ் பண்ண அந்த பணி நியமன அடிப்படையில் 2 பேரை பிடிச்சி உள்ளே வச்சிருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளேயும் பல முறைகேடுகள் நடந்துச்சு. இந்த 2016 பணி நியமனத்தில் பல்கலைக்கழகத்தில் அந்த பணி நியமனத்தில் 40 to 60 லட்சம் வரைக்கும் எல்லாருமே பணம் கொடுத்து தான் பணி நியமனம் பெற்றார்கள். இதில் குற்றவியல் துறையும் விதிவிலக்கு கிடையாது. பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய துறை தலைவர் முறைகேடா பணி நியமனமாகி உள்ளே வந்தவர்.
அங்கே இருக்கக்கூடிய மற்ற 2 பேரும் இந்த பணம் கொடுத்து உள்ள வந்தாங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அது தொடர்பாக வந்து விஜிலன்ஸில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த 2016 அப்பாயின்மெண்ட்டில் இவங்களும் கிரிமினல்ஸ் தான். இவங்க தான் இப்போ இந்த குற்றவியல் துறையில் உள்ள மாணவர்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமூகத்துக்காக எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நிறைய கல்லூரிகளில் ஒரு 6-7 கல்லூரிகளில் குற்றவியல் துறை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குற்றவியல் துறையில் ஃபுல்லாக இந்த உமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு தெரிந்த பசங்களை அவரோட லாபிக்குள்ளே இருப்பாங்களே, தனக்கு அடிமையாக சிறந்த அடிமையாக இருக்க தயாராகக்கூடிய மாணவர்களை ஃபுல்லாக அந்தந்த கல்லூரிகளில் உட்கார வச்சு பாடம் எடுக்க வைக்கிறார். அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் இருக்குல்ல, யூஜி கோர்ஸ், பிஏ, இந்த பிஏ டிகிரிலேயே வந்து இவரோட ஆட்களை வச்சு பாடம் எடுக்க வச்சு அங்கேயே அந்த படிக்க வர மாணவர்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் உமர்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு பெரிய ஜீனியஸ், நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுவார், உலகம் ஃபுல்லாக கான்டாக்ட் வச்சிருக்காரு, அவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பில்டப்லாம் கொடுத்து அடுத்த எம்ஏக்கு வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள அவங்கள ஃபுல்லாக அனுப்பி விடணும். அப்போ யூனிவர்சிட்டியில் போகும்போது இவங்களாம் வந்து அவர் பெரிய கடவுள் மாதிரி பார்த்து அப்பா இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி பார்த்து போகணும். இந்த ஒரு அற்ப ஒரு ஆசைக்காகவும் புகழுக்காகவும் அவர் பண்ணக்கூடிய அரசியல் தான் இது. இந்த கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய உதவி பேராசிரியர்களில் பல பேர் அந்த பல்கலைக்கழக மானியக் குழு நியமித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச தகுதி இல்லாத நபர்கள். தூத்துக்குடியில் உள்ள ஒரு கல்லூரியிலலாம் நெட்டும் கிடையாது, பிஹெச்டியும் கிடையாது. அந்த பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச தகுதி கூட கிடையாது ஆசிரியராக. அந்த பையன் வந்து ஒரு பையன், அந்த பையன் தான் அந்த துறையோட துறை தலைவராகவே பல ஆண்டு காலமாக பணியாற்றிட்டு இருக்காரு. யாரோட ஆசீர்வாதத்தில் அப்படின்னா இந்த சையத் உமர் ஹத்தாப் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தில். பொதுவாக பல்கலைக்கழகங்கள் அந்த பல்கலைக்கழகங்கள் கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ஒரு அஃபிலியேஷன் கிராண்ட் பண்ணும்போது, ஒரு துறை தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்கும்போது அந்த துறையில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து அந்த ஃபேக்கல்ட்டிஸோட லெவல், அவங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் சரியாக இருக்கணும். இதை வந்து பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அந்த ரிப்போர்ட்டை வந்து பல்கலைக்கழகத்திலேருந்து போன ஒரு ஆய்வுக்குழு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷனே கொடுப்பாங்க. வருஷம் அந்த அப்ளிகேஷன் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்போ வருஷம் இந்த ஆய்வுக்குழுக்கள் போய் அங்கே போய் பார்த்து ஆய்வு பண்ணி இங்கே எல்லாருமே தகுதியான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லூரியை தவிர, பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி தவிர மற்ற எல்லா கல்லூரிகளிலுமே தகுதியில்லா ஆசிரியர்கள் தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தகுதியுடைய நபர்கள் இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த கல்லூரிகளில் ஃபுல்லாகவே அந்த தகுதி இல்லாத நபர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாகவும் நம்ம தகவல் உரிமைச்சட்டத்தில் கேட்டு இன்றைக்கு வரைக்கும் தகவல் கொடுக்கல. மாநில தகவல் ஆணையத்தில் போய் அது நிலுவையில் இருக்குது. மாநில தகவல் ஆணையத்துக்கு போகிற எல்லா மேல்முறைகளும் குறைந்தபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அது நம்ம ஒரு சாப கேட்டது, அதனால் அதுவும் நிலுவையில் இருக்குது. அப்போ இவ்வளோ விதிமீறல்கள் இந்த துறைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த துறையில் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து அடுத்த எதிர்காலம் என்னங்கிறதே தெரியாமல் கேள்விக்குள்ள இருக்குது. 2009 நெட்டு குவாலிஃபைடு நெட்டு தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் நான். அப்போ அந்த எம்எஸ்சி முடிக்கிறதுக்கு முன்னாலே லாஸ்ட் செமஸ்டர்லேயே அப்பியர் ஆகி நெட்டு குவாலிஃபைடு. ஆனால் 2011 நெட்டு குவாலிஃபைடு ஜேஆர்எஃப். இன்னைக்கு வரைக்கும் வந்து பணி இல்லை. அப்படி போனோம் அப்படின்னா 15,000 20,000 சம்பளத்தில் வேலை கொடுப்பாங்க. அது ஒரு அடிமை மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் நடத்துவாங்க. இன்னைக்கு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் வேலை பார்க்குறத விட, எல்லா கல்லூரிகளும் சொல்ல முடியாது, சில கல்லூரிகள் கௌரவமாக நடத்துகிறாங்க. பல கல்லூரிகளில் அந்த கல்லூரிகளில் வேலை பார்க்குறத விட அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி 4 மாடை வாங்கி வச்சுட்டு போயிடலாம். அப்படி சூழல் தான் இருக்குது. இந்த குற்றவியல் துறை மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலுமே இதான் நிலவரம் இருக்கும். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுலே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் யார் அப்படின்னா அந்த கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆட்கள் தான். தற்காலிகமாக வேலை பார்க்குறாங்க இல்லையா, நிரந்தர பணியாளர்கள் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்சஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, 15,000 10,000 8,000 சம்பளம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வேறு வழி இல்லை, இவ்வளோ படிச்சிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதான் நிலவரம். இப்போ அதெல்லாம் விட பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஹோட்டலில் புரோட்டா மசாலா வேலைக்கு போனால் டெய்லி 1,200 கொடுக்குறாங்க, மாதம் 30,000 கையில் நிற்கும். இங்கே சாப்பாடு போக இங்கே இந்த கல்லூரிகளில் வேலை பார்க்குறவங்க டிப்டாவாக போய்க்கலாம். ஆனால் ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கையாக தான் அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து அரசாங்கங்கள்லாம் இது தொடர்பாக நிறைய புகார்கள் வந்துகிட்டு இருக்கு, குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. தகுதியான ஆட்களை நியமிக்க மாட்டேங்கிறாங்க, தகுதி இல்லாதவங்களை வச்சுக்கிறாங்க, குறைந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க. தகுதி ஆனவர்களுக்குமே வந்து குறைந்த சம்பளம் தான் கொடுக்குறாங்க. படித்தாச்சு என்ன பண்ண, பேண்ட் ஷர்ட்டை போட்டு டீசெண்டாக போயிட்டு வருவோம், நாங்கள் அங்கே கல்லூரியில் வந்து விரிவுலர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கணும்னு கெத்தாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேறு வழி இல்லாமல் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் வேலைக்கு போயிருக்காங்களே தவிர அவங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது டோட்டல் டேமேஜில் தான் இருக்குது. ஒரு 10 வருடங்கள் 5 வருடங்கள் வேலை பார்ப்போம், அப்புறம் எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா ஏதாவது ஒரு கல்லூரிகளில் பெர்மனெண்ட்டாக போகிறதுக்கு பணம் கொடுக்காமலோ போகிறதுக்கு வழி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நப்பாசையில் தான் இந்த உதவி பேராசிரியர்களுடைய நிலை எல்லாமே ஓடிட்டு இருக்கு, பரிதாபமான சூழலில். இப்போ இந்த நிலையில தான் இன்னைக்கு கல்வித்துறை இருக்குது. இதில் குற்றவியல் துறை மற்ற துறையெல்லாம் நம்ம விட்டுறலாம், ஏன்னா அது எல்லா சிஸ்டமும் கரெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த கல்வித்துறையும் கரெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து போயிடலாம். இந்த குற்றவியல் துறையில் குற்றத்தை எப்படி தடுக்கிறது, குற்றம் இல்லாத சமூகத்தை எப்படி உருவாக்குன்னு சொல்லக்கூடிய இந்த குற்றவியல் துறையை முழுக்க குற்றவாளிகளால் நடத்தப்பட்டுச்சுன்னா இந்த சமூகம் என்ன ஆகும்? இதான் இன்னைக்கு இந்த பல்கலைக்கழகம் மனோன்மோசன பல்கலைக்கழகம் வந்து இன்னைக்கு வந்து டைட்டானிக் கப்பல் கடற்குள்ள மூண மாதிரி முங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முழு காரணமே இந்த குற்றவியல் துறை. இந்த குற்றவியல் துறையே சொக்கலிங்கம் என்ற முன்னாள் துணைவேந்தர் இந்த பல்கலைக்கழகத்தில் தொடங்காமல் இருந்திருந்தாருன்னு வைங்களேன்,
இந்த பல்கலைக்கழகம் இந்த சீர்குலையில் நின்றுருக்காது. உண்மை அதுதான். அந்த ஜெய்சங்கர்ங்கிற ஒரு நபர் பண்ண அந்த 3 வருடங்கள்ல இருந்து அவர் பண்ண அனைத்து விதிமீறல்களும் இந்த பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு பென்ஷனர்ஸ்க்கு சிக்கல் இருக்கு. அவங்களால பென்ஷன் வாங்க முடியாத சூழல் இருக்கு. அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வெளியே சொல்ல முடியாமல் சமாளிச்சுட்டு இருக்காங்க அவங்க. இப்போ இந்த குற்றவியல் துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை இனி வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, அந்த படிச்சுட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த குற்றவியல் துறையில இப்போ நிறைய மாணவர்கள் உள்ள வர்றாங்க, படிக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு இந்த அரசியல் தெரியணும். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதா கல்வி நிலையங்களோட நோக்கம். நல்ல சமூகம் உருவாகணும் அப்படிங்கிறதா எங்களோட ஒரு ஆசையும். அப்போ இந்த குற்றவாளிகள்லாம் இந்த பாடத்தை எடுக்கும்போது எப்படி நல்ல சமூகம் உருவாகும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கணும் இந்த பொது சமூகத்துக்கு முன்னால். அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இது அந்த குற்றவியல் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் தெரியணும். முதல்ல என்ன அரசியல் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு போங்க. குறிப்பாக இந்த குற்றவியல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், சென்னை டு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க இந்த தகவலை.